ஜிகே மணியால தான் பாமக உடைஞ்சிருச்சு. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் பிரிவினைய உருவாக்குனது ஜிகே மணி தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒரு கோரிக்கையோ, ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கும்போது, நீங்க 2 பேரும் இணைஞ்சு சொன்னீங்கன்னா, நான் கட்சிய விட்டு விலக தயாரா இருக்கேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கைய விட்டு விலகுறதுக்கு தயாரா இருக்கேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே வாரீங்க. ஆனா அவங்க அத ஏற்றுக்கொள்ளயே மாட்டேன்றாங்க. அவர் பொய் சொல்றாரு. அவர் இருக்கும் வரை எங்க கட்சியில யாரும் இணையப் போவதில்லை அப்படின்றாங்க. அப்படி உங்க மேல மட்டும் கடுமையான குற்றச்சாட்ட வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா, நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி, அது மட்டும் இல்லாமல் தந்தை மகன், இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறது ஜிகே மணின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இது சிரிக்க மாட்டாங்க. சரி, அப்படி நான் சொன்னால் மருத்துவர் ஐயா கேட்பாரா? மகன் கூட பேசாதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு என் மனசு சொல்லுமா? அப்படிப்பட்ட மனசாட்சி உள்ளவன் இந்த ஜிகே மணி இல்லை. நான் சாதாரண பள்ளிக்கூடத்து குழந்தைகள் அல்லது ஒரு முதியோர் மாற்றுத்திறன் யாரை பார்த்தா கூட மனுஷங்களை மதிக்கிறவன். எனக்கு மனிதநேய விருது கூட கொடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி அநாகரிகமான கீழ்த்தரமான புத்தி எனக்கு இல்லை. அப்படி சொல்லவும் மாட்டேன். சரி, மருத்துவர் ஐயா தான் நான் பார்க்க வேண்டாம், மகனை பார்க்காதீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குவாரா? அதுக்கு மேலே மருத்துவர் அன்புமணி அப்பாவை பார்க்குறோம், நான் வேண்டான்னு நான் தடுக்கிறேன். உடனே பாருங்கள், உரிமையோடு பாருங்கள். அப்பாவை பார்க்குறது நாங்களாம் தடையா இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், பாருங்கள், இணைஞ்சு செயல்படுங்க. இது உண்மை இல்லை. அங்கே சேராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பொய்யான காரணத்தை குற்றச்சாட்டு சொல்லணும், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மருத்துவரையா கூட நான் இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக சொல்லப்படக்கூடிய இது அவதூறு குற்றச்சாட்டை தவிர உண்மை இல்லை. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் பாமக வலுப்படுத்தணும், வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் ராமதாஸோட இணைந்து பணியாற்றினா நீங்கள் இருப்பீங்களா, விலகி விடுவீங்களா? அதாவது அவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சாங்கன்னா சந்தோஷப்படத்தில் முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். மருத்துவரையா மணி நீங்கள் கட்சியில் இருக்கலான்னு சொன்னால் இருப்பேன், வேண்டான்னு சொன்னால் நான் வெளியேறிடுவேன். ஆனால் கட்சியை விட்டு போக மாட்டேன், எந்த கட்சியும் போக மாட்டேன், அவர் கூட தான் இருப்பேன். நீங்கள் விளையுறீங்க ஐயா அப்பா சொன்னா மருத்துவர் ஐயா கட்சி விட்டு போங்கன்னு சொன்னால் கட்டாயம் விலகுவேன், உறுதியாக விலகுவேன். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தையை மீறினதில்லை. கொள்கையை லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான். மருத்துவர் ஐயா மணி நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அடுத்த வினாடியே போய்டும், அடுத்த நிமிடம் கூட இல்லை, அடுத்த வினாடியே போய்டும். சத்தியம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நன்றி.